108 ஆம்புலன்ஸ் சேவையை மேம்படுத்தும் விதமாக மொபைல் போன்களில் பயன்படுத்தப்படும் புதிய அப்ளிகேஷன்களில் கொண்டு வரப்பட உள்ளன. நவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டு வரும் இந்த சேவை விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. 108 ஆம்புலன்ஸ் சேவைக்கு தினமும் 20,000க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வருகின்றன. எனவே இந்த சேவையை மேம்படுத்தும் வகையில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அவசர தேவைக்கு தொலைபேசியில் அழைக்கும் போது பதற்றத்தில் பெயர், ஊர், தாலுகா உள்ளிட்ட விவரங்களை தெரிவிக்க காலதாமதம் ஏற்படுகிறது. அது மட்டுமின்றி வெளியூர்களில் உள்ளவர்களுக்கும் நெடுஞ்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளில் இடங்களை அறிவதற்கும் ஏற்படும் கால விரயத்தை தவிர்க்க இந்த அப்ளிகேஷன்கள் பயனுள்ளதாக இருக்கும் என கூறப்படுகிறது. நம்ம எங்கிருந்து அழைக்கிறோம் என்ற தகவல் இந்த ஆப்பே நம்மளுடைய அவசரகால மைய கட்டுப்பாட்டு அறைக்கு, அதாவது எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூம் கால் சென்டருக்கு தகவல் பெறப்படும். இதன் மூலமாக இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டம், எந்த தாலுக்கா, எங்கிருந்து அழைக்கிறார்கள் என்ற தகவல்களை நாங்கள் தொலைபேசி வாயிலாக வாங்கி கொண்டிருக்கிறோம். இனிமேல் இது டிஜிட்டல் வழியாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஆண்ட்ராய்டு போன்கள் பயன்படுத்துபவர்கள் முதலில் இந்த அப்ளிகேஷன்களை பதிவிறக்கம் செய்யலாம். பின்னர் அதில் உள்ள முறைகளில் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டால் அழைப்பவர் இருக்கும் இடத்தை GPS மூலம் துல்லியமாக கணக்கிட முடியும் என்கிறார் இதனை வடிவமைத்துள்ள தொழில்நுட்ப வல்லுநர். இந்த 108 மொபைல் ஆப் பார்த்தீங்கன்னா 2 MB சைஸில் நாங்கள் இப்போ டெவலப் பண்ணியிருக்கோம். இது இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்க்கு மட்டும் அவைலபிள் இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைலில் GPRS எனேபிள்டாக இருக்கணும். அது இல்லாமல் GPS எனேபிள் பண்ணியிருக்க மொபைலில் மட்டும்தான் அந்த ஆப் யூஸ் பண்ண முடியும். இது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இருக்கும். எல்லாமே லேமேன் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப டிஃபிகல்ட்டிலாம் இல்லை. இந்த சேவையை படிப்படியாக விண்டோஸ் உள்ளிட்ட மற்ற ஸ்மார்ட் போன்களில் கொண்டு வரவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலமாக உதவி தேடுபவருக்கு எளிதில் ஆம்புலன்ஸ் சென்றடையும். அத்துடன் இந்த சேவை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்படுவதால் தமிழ்நாடு மட்டுமின்றி மற்ற மாநிலம் செல்பவர்களுக்கும் இது உதவியாக இருக்கும் என்கின்றனர். ஆயிரக்கணக்கான விலை மதிப்பற்ற உயிர்களை மீட்பதற்கு 108 அவசரகால சேவைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த ஆப் கூடிய விரைவில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு இலவசமாக கிடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். தற்போது ஆண்ட்ராய்டு போன்கள் பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் இந்த புதிய தொழில்நுட்பம் மேலும் பயனுள்ளதாக அமையும். இந்த சேவையை விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது 108 அவசர அழைப்பு நிர்வாகம். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சீனிவாசனுடன் ராஜா.